தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் உசேன் இணைந்திருக்கிறார். உசேன், தற்போது மாணவர்களோட பிரதான கோரிக்கை என்ன? அவர்களுக்கு ஏன் விளையாட அனுமதி மறுக்கப்பட்டது? விவரம் என்ன? அதாவது பாலா, அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையான தடகள போட்டி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வருகின்ற 26ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து தடகள வீரர்கள் 15 பேர் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 15 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் அனுமதியும் அளித்து இன்று மதியம் 1:30 மணிக்கு ரயில் மூலமாக அவர்கள் புவனேஸ்வருக்கு கிளம்பியிருக்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் திடீரென பல்கலைக்கழக நிர்வாகம் அவர்களை போட்டிக்கு செல்லக்கூடாது என சொல்லியிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்ன என்பது குறித்து அந்த மாணவர்கள்ட்ட கேட்போம். சார், இந்த எதுக்காக போட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்ன எதுன்னு சொல்லுங்க சார். ஹாஸ்டலில் ஒரு பிரச்சனை சார். நேற்று முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்டை வந்ததுக்கு எங்கள் மேலே ஸ்போர்ட்ஸ் பசங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பசங்க யாருமே அதில் போகலன்னு சண்டைக்கு வந்தவங்களே புகார் சொல்லியிருக்காங்க. அது வீடியோ இருக்குது. அவங்க இப்போ பதிவாளர் விசி சங்கர் சார், விளையாட்டு மேம்பாட்டாளர் இளையா பிள்ளை சார், அவங்களாம் 2 மணிக்கு நேற்று மீட்டிங் போட்டு நீங்களாம் போகாதீங்க, நீங்கள் தான் சண்டை பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் பிரச்சனை நிறையா உங்களால் வருதுன்னு சொல்லி ரத்து பண்ணி வச்சுருக்காங்க சார். இப்போ 1:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ மணி இங்கேயே 11:30 ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு போகணும் புவனேஸ்வர். எந்த போட்டிக்காக போறீங்க? எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க, என்ன எதுன்னு சொல்லுங்கள். இப்போ 15 பேர் போகிறோம் சார். 14 பசங்க ஒரு பொண்ணு சார். தடகள போட்டி சார். ஜாவ்லின் த்ரோ இருக்குது சார். 5000 மீட்டர் இருக்குது, 3000 மீட்டர் இருக்குது, 10,000 மீட்டர் இருக்குது, 100 மீட்ரு, லாங் ஜம்ப் இருக்குது. இப்போ இன்றைக்கி போனால் நாளைக்கு தான் சார் போய் சேர முடியும். ஆனால் இப்போ ட்ரெயினை விட்டோம்னா ட்ரெயின் இல்லை சார். தம்பி, நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க? இப்போ எதுக்காக இப்போ செலக்ட் ஆகிட்டீங்களா? என்ன எதுக்காக போக விட மாட்டாங்க, என்ன சொல்லுங்கள். நான் தடகள போட்டியில் 800 மீட்டரில் இருக்கிறேன். நாங்கள் நேற்றைய வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் எல்லாம் சைன் எல்லாம் போட்டு தந்துட்டாங்க. ஆனால் நேற்று மதியம் மேம்பாட்டு அலுவலர் பதிவாளர் பிசி அவங்கெல்லாம் எங்களை போகக்கூடாது, மீட்டிங் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு போகலாட்டி எங்களுக்கு நாங்கள் இப்போ போட்டி தேர்வு இந்த மாதிரி எழுதுகிறோம். அதுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். இதனால் எங்களுக்கு பாதிக்கப்படும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு பாதிக்கப்படும். பல பேர் இதில் எக்ஸாம் பாஸ் ஆகி ஓவரால் கட் ஆஃபில் 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அவ்வளோதான் சார். அது பார்த்தீங்கன்னா 15 மாணவர்கள் தற்பொழுது தேர்வாகி உள்ள நிலையில் திடீரென பல்கலைக்கழக நிர்வாகம் அவர்களை அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக தங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது. அதாவது கிராமப்புறங்களில் இருந்து வந்த மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் மூலமாக தங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என நம்பி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுள்ளதா தெரியும். இது ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, எதுக்காக போகக்கூடாதுங்கிறாங்க? நீங்க எந்த போட்டியில் இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா. நான் அத்லெட்டிக்ஸ் பண்றேன், தமிழ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். நான் 100-200 பண்ணுவேங்க. நான் ஹாஸ்டல்ல, எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல சண்டை தொடர்ந்து இது தொடர்பான செய்தியை பார்க்கலாம்.